அண்மையில் அர்ச்சுனா ராமநாதனுடைய விடயப்பரப்பிலையும் கூட அவர் ஒழுங்கான முறையில தன்னுடைய பதவி விலகல் கடிதங்களையோ அல்லது பதவி விலகல் ஆவணங்களையோ அது தொடர்பாக தான் அவர் மேல வழக்கம் தொடரப்பட்டது. அண்மையில கௌசல்யா அவர்கள் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக வருவாரா, ஆளும் கட்சி என்றதால இவருக்கு சலுகைகள் செய்யப்படும். நாங்க சொன்னாலும் திசை விகாரையை விடுவிக்க மாட்டோம் என்ற உண்மையை சொன்னபடியாத்தான் அவர் திருப்பி கயக்க விடாம பண்ணி வச்சிருக்கணும். கல்வி சம்பந்தமாக 2 ஆளுமைகள் கொண்டு வந்து அதிபராக கடமையாற்றிய ராஜீவன், மற்றது வைத்தியராக இருக்கின்ற யாரு ஸ்ரீபானந்தராஜ். ராஜீவன் சம்பந்தமாக விமர்சனங்கள் ஒரு குறைவாக இருந்தது, ஸ்ரீபானந்தராஜா மேலேயும் குறைவாக. ராஜீவன் சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டை பதவி விலகல் நிலைப்பாடு எடுக்குமா இருந்தால் இப்ப அது அந்த இடத்துக்கு யார் வரப்போறார்கள் என்ற கல்வி சம்பந்தமான ஆளுமைகளை இழக்க போகுதோ தேசிய மக்கள். புஷ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி கேட்கப்படுறோம்டா, ராஜீவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் என்றா, ஏற்கனவே நாங்கள் முன்னைய காணொலியில இன்றைக்கு பின்னர காணொலியில போட்டிருந்த நாங்கள் ராஜீவனுடைய பதவிக்கு ஒரு ஆபத்து நிலை ஒன்று இருக்கின்ற. அப்ப அந்த ஆபத்து நிலை தொடர்பாக நாங்கள் பார்க்க என்ன விஷயம் என்றால், அவருடைய பதவி நிலை தொடர்பாக சமூக வலைத்தளங்களையும் பத்திரிகைகளையும் வெகுஜன ஊடகங்களையும் ஒரு விடயம் வந்து பரவலாக பதவி வந்து அவர் தன்னுடைய அதிபர் பதவியை ஒழுங்கான முறையில பதவி விலகல் கடிதத்தை உரிய தரப்பினத்துல கல்வி திணைக்களத்துல கொடுக்கல என்ற விஷயத்த சொல்லியிருந்தார். அது தொடர்பாக அவர் தொடர்பு கொண்டு கோட்ட பொழுது அவர் பல விடயங்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக அவர் ஒரு காணொலியை கூட அது தொடர்பாக வெளியிட்டு இருந்தார். அந்த காணொலியை நான் அவரோட நினைக்கிறேன், பார்த்துக்கோ. வணக்கம். ஒரு முக்கிய விடயத்தை சொல்ல வேணும். இன்றைய தினம் எனக்கு ஒரு இணையதள பத்திரிகையிலே நான் ஓய்வு பெற்றது சம்பந்தமாக ஒரு சர்ச்சையை கிளப்பும் வகையிலே ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி இட்டுக்கட்டி அவர்கள் சில பேரங்களில் நண்டு மாறி இருக்கிறார்கள். ஒருத்தர் நல்லா செய்து போய்க்கல அதை பிடிச்சி இழுத்து வீழ்த்தி விடுற செயல்பாடுகளில் தான் அவே ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் தேர்தல் அறிவிக்கப்பட்டு சரியாக 3ஆம் தேதி 10ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு எனது பாடசாலையில் காணப்பட்ட லோக் புக்கில் நான் குறிப்பிட்ட விடயத்தை சுட்டிக்காட்டி ஓய்வுக்கு செல்வதால் பாராளுமன்ற தேர்தலில் ஈடுபடுவதற்காக ஓய்வுக்கு செல்வதால் என்னுடைய சேவை என்றுடன் முடித்து கொண்டு அதுக்கு ஒரு பதிலீடான ஆசிரியரையும் பொறுப்பாக நியமித்து விட்டு அன்றைய தினம் கையெழுத்து வைத்துவிட்டு நான் 3ஆம் தேதி வலய கல்வி திணைக்களத்துக்கு என்னுடைய ஓய்வூதிய மற்றும் தேர்தலில் போட்டிய விடயத்தையும் அறிவித்து என்னை விடுவித்து உதவுமாறு நான் கேட்டு அனுப்பிட்டேன். எனக்கு நான் நினைக்கிறேன், எனக்கு 9ஆம் மாதத்துக்கு பிறகு எனக்கு அரசாங்க சம்பளமும் கிடைப்பதில்லை. எனவே சரியான முறையிலே நான் வலய கல்வி திணைக்களத்துக்கு என்னுடைய அறிவித்தலையும் தேர்தலில் போட்டியிடுற என்ற அறிவித்தலையும் வேலையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான விண்ணப்பத்தையும் சமர்ப்பித்திருந்தேன். அது ஒரு ப்ரொசீஜரில் நிர்வாக ரீதியாக கோட்டம், வலயம், மாகாணம், செயலாளர், கல்வி அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாணம், பிறகு கொழும்பு கல்வி அமைச்சுக்கு செல்லும். இந்த ப்ரொசீஜரில் நான் அதை அனுப்பியிருக்கின்றேன். நான் எஸ்எஸ்என் கோர்ட்டின் பிரகாரம் நிர்வாக விடயங்கள் பிரகாரம் நான் சரியான முறையிலே அதை அனுப்பியிருக்கிறேன். ஆனால் சிலர் எங்கள் மீது காழ்ப்புணர்வு கொண்டு பொறாமை கொண்டு எங்களை நைவஞ்சதனமாக வீழ்த்துவதற்காக நாளைய தினம் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் கூட இப்படி வெளியிட்டு மக்கள் மத்தியில் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி எங்களுக்கு எதிரான விஷமத்தனமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நான் ஒன்றை சொல்கிறேன் என்று சொன்னால், கடவுள் நினைத்தால் மட்டும்தான் என்னை பாராளுமன்ற பதவியிலிருந்து விலத்த முடியுமே தவிர நிர்வாக ரீதியாக அல்லது இந்த போலியான தகவலூடாக வீழ்த்த முடியாது. அவர்கள் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காணொலியில பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே தன்னுடைய பதவி விலகல் தொடர்பான கடிதத்தை கொடுத்துட்டார். அது தொடர்பான கடிதத்தை கொடுத்துட்டார் என்ற விஷயத்த சொல்லியிருக்கார். ஆகவே இப்ப நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. என்ன, அண்மையில் அர்ச்சுனா ராமநாதனுடைய விடயப்பரப்பிலையும் கூட அவர் ஒழுங்கான முறையில தன்னுடைய பதவி விலகல் கடிதங்களையோ அல்லது பதவி விலகல் ஆவணங்களையோ ஒப்படைக்கல என்ற விஷயம் தான் சொல்லப்பட்டது. அது தொடர்பாக தான் அவர் மேல வழக்கம் தொடரப்பட்டது. அண்மையில அவருடைய வழக்கு வந்து வரப்போது அதுக்கு பிறகுதான் அவர் என்ன விஷயங்கள் செய்யலாம்னு தெரிய வரும். அப்படி அவர் பதவி விலகுகின்ற பட்சத்தில் அந்த இடத்துல கௌசல்யா அவர்கள் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக வருவாரா என்கின்ற கேள்வியும் வந்திருக்கின்ற அதே நேரத்துல இப்ப இவருடைய அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்களுடைய பிரச்சனையும் ஒரு பெரிய பேச்சுவொல்லாக வந்திருக்கிறது. எல்லாரும் என்ன விமர்சனத்தை முன்வைக்கணும் என்று பாத்தீங்கன்னா, ஆளும் கட்சி என்றதால இவருக்கு சலுகைகள் செய்யப்படுமா? அப்ப இப்படி நடந்த அவர் அதுக்கு விளக்கத்தை அளிச்சிட்டார், தான் அப்படி செய்யல என்று. ஆனால் அப்படியான விடயங்கள் ஒழுங்கான முறையில் நிரூபிக்கப்படுமா இருந்தால் ஆளும் கட்சி என்றதால இவருக்கு சலுகைகள் செய்யப்படுமா அல்லது இவர் பதவி விலகல் செய்யப்படுவாரான்னு கேள்வியும் எழுந்திருந்தது. அப்ப ஒன்று வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த அன்ரோ மாரசநாயகனுடைய ஆட்சியில முன்னை நாட்டுல வந்து அதாவது வந்து கல்வி நிலை சம்பந்தமாக பலருடைய விமர்சனங்கள் எழுப்பப்படும்.
குறிப்பாக கல்வி நிலையம் சம்பந்தமாக யாருக்கு விமர்சனம் எழுப்பப்படுது என்றால் இவர் என்னது பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள். அப்ப சபாநாயகர் உடனடியாக பதவி விலகுறார். அந்த இடத்துக்கு புதிய சபாநாயகர் வேற. அப்ப ஒரு சில விஷயங்கள்ல இந்த அனுராட்சியில இப்படியானது பொது வழியில நிரூபிக்கப்பட்ட சில விஷயங்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படுது. அப்ப அந்த வகையில இந்த விஷயத்தையும் அப்படித்தான் கையாளணுமா, அல்லது உண்மையில இவர் சொல்ற நிலைப்பாட்டின்படி இவர் சரியான விடயங்களை கொடுத்திருந்தா இந்த பதவி விலகல் நடக்காது. ஏன்னா இவர் சரியான முறையில அதாவது இவருக்குரிய ஆவணங்களை சமர்ப்பிச்சிருந்தா இவருக்குரிய பதவி விலகல் சாத்தியம் இல்லை. இவர் சாதாரணமாவே இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில தொடரலாம், சரியா? ஆனால் இவர் சரியான முறையில சமர்ப்பிக்கவில்லை என்ற விடயங்கள் நிரூபணமாக இருந்தால் அவர் என்ன நடக்க போகுதுன்றதான் இப்ப ஒரு கேள்வியாக. இப்ப ராஜீவன் அவர்கள் தொடர்பான இந்த சர்ச்சையில் இளங்குமரன் தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அவர் சொன்ன சில வார்த்தை பிரிவுகள் தவறாக போய் சேர்ந்திருக்கு மக்களுக்கு. அதாவது குறிப்பாக அவர் சொன்ன கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 2021 என்று சொன்னதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஏழாளியில தான் ஜாழ்ப்பாணம் இருக்குன்னு சொன்னதாக இருக்கட்டும், அப்படி ஒரு நகைச்சுவை பாணியில அவர் சொல்லப்பட்டாலும் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில இருந்தோண்டு சில விஷயங்களை அவர் செஞ்சிருக்கிறார். அந்த பேருந்து நிலையத்தை சுத்திகரிச்சது, சுத்தம் செஞ்சது, சில விஷயங்கள் செஞ்சிருக்கிறார். இருந்தாலும் கூட இவர்கள் மேல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அதே மாதிரி ஸ்ரீபவானந்த ராஜா அவர்கள் மேல் ஸ்ரீபவானந்த ராஜா இன்னுமே அமைதியாக இருக்கிறார். ஒரு முறை அவர் பதில் சொன்னார், சுமந்திரன் அவர் சொல்கின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்றார். ஒரு முறை அவர் பதில் எழுப்பி கலைச்சார், நாங்க சொன்னாலும் திசை விகாரையை விடுவிக்க மாட்டோம் என்ற உண்மையை சொன்னபடியாத்தான் அவர் திருப்பி கலைக்க விடாம பண்ணி வச்சிருக்கணும் என்ற சந்தேகம் எழுது. ஆக பெரும்பாலும் இந்த கல்வி சம்பந்தமாக 2 ஆளுமைகள் ஒன்று அதிபராக கடமையாற்றிய ராஜீவன், மற்றது வைத்தியராக இருக்கின்ற யாரு ஸ்ரீபவானந்த ராஜா. அப்ப இந்த 2 ஆளுமைகளிலே ராஜீவன் சம்பந்தமாக விமர்சனங்கள் குறைவாக இருந்தது, ஸ்ரீபவானந்த ராஜா மேலேயும் குறைவாக இருந்தது. அப்ப ராஜீவன் சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டை பதவி விலகல் நிலைப்பாட்டை எடுக்குமா இருந்தால் இப்ப அந்த இடத்துக்கு யார் வரப்போறார்கள் என்ற கேள்வியும் எழுகின்றது. அப்படி இல்லாட்டிக்கு ஒரு கல்வி சம்பந்தமான ஆளுமைகளை இழக்கப் போகுதோ தேசிய மக்கள் சக்தி யாழ் மாவட்ட உறுப்பினர்கள் இழக்கப் போகுதோ என்ற விஷயம் சம்பந்தமா நாம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட அவர்கள் மேலே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. தொடர்ந்து ஒரு விமர்சனத்துக்குரிய கட்சியாகவே ஜேவிபி இருக்கா, என்பிபி தேசிய மக்கள் சக்தி இருக்கா என்ற ஒரு கருத்தும் இப்ப ஒரு பெரிய விஷயமாகவே பேசப்படுகிறது. ஆகவே நாங்கள் இவருடைய இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த பதவி விலகல் தொடர்பாக அவர் சொல்லியிருக்க விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த பதவி விலகல் சாத்தியமில்லைன்னு தான் தோன்றுகின்றது. இவர் பாராளுமன்ற உறுப்பினராகவே தொடருவார் என்ற விஷயம் தான் தோன்றுது. ஆகவே அது தொடர்பான சட்ட ஆலோசனைகள் அல்லது சட்ட விடயங்கள் வெளிவருகின்ற பட்சத்துல தான் எங்களுக்கு இனி அந்த முழுமையான விவரங்கள் தெரிய வரும்.